நீதிமன்றம் சொல்லியிருக்கு உங்களுக்கு தலைமை பண்பே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இல்ல தலைமை பண்பு இருக்குதா இல்லையா? சரி. அப்ப யாருக்கு தலைமை பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருதுல்ல. இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கா? இருக்குன்னு தான் சொல்ல அப்ப முடியும். ஏன் கள்ளக்குறிச்சியில 67 பேருக்கு சாராயம் குடிச்சு சாவறாங்க? ம். ஏன் போலீஸ் அத தடுக்கல? சரி சரி நீதிமன்றம் வந்து அது நிர்வாக சீர்கேடுன்னு சொல்லிட்டாங்கல்ல. நிர்வாக அது சீர்கேடு. நிர்வாக அது தலைமை சீர்கேடு. பண்பின் கீழ் தான் வருது. ஆமா. உங்களுக்கு இதுவுமே நிர்வாக சீர்கேடு. ஒரு கட்சிய வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. பண்ண முடியல. அப்ப மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தலைமை பண்பு இல்ல அப்படின்னு தான் காமிக்குது. கூட்டத்த வந்து கட்டுப்படுத்த முடியல. விஜயால கண்ட்ரோல் சரி. பண்ணவே முடியல. அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருக்கு? தாவேகாவோட மாவட்ட நிர்வாகம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சரி மாவட்ட நிர்வாகத்தால முடியலன்னா உங்கள்ட்ட பாதுகாப்பு கேட்க போறாங்க. ஓகேங்களா? அந்த இடத்த வந்து குடுத்தது காவல்துறை தான் கொடுத்தது. ஆமா. காவல்துறைக்கு தெரியும். அங்க வந்து திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அந்த லெட்டர்ல 10,000 பேருக்கு தான் பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு லெட்டர் கொடுக்கப்பட்டது. அந்த லெட்டர்ல வந்து எனக்கு வந்து லைட் ஹவுஸ் அந்த இடம் கொடுங்க. சாரி அந்த ரவுண்டானா லைட் ஹவுஸ் ரவுண்டானா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கறாங்க. பக்கத்துல அமராவதி பிரிட்ஜ் இருக்கு. அது இன்னும் உயிர் சேதம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். சரி அப்ப நீங்க உதயநிதி வரும்போது அதை கொடுக்குறீங்கல்ல?